ஒரு பேய் படத்துக்கு பேக் போனே அந்த படத்தோட பிஜிஎம் சாங்ஸும் தான். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் பிஜிஎம் சாங்ஸும் பக்காவாக அமைஞ்ச ஒரு 5 பேய் படத்தை பார்க்கலாமா? இதில் முதல்ல பார்க்க போகிற படம் எதுனா டிமாண்டி காலனி. அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் சொன்னா கேட்டியா? முதல்ல இது வெளில போன சரி. இந்த படத்தில் பெருசாக பிஜிஎம் சாங்ஸ்லாம் இருக்காது. நீ எப்படி இந்த லிஸ்ட்டில் வைப்பன்னு கேட்டிங்கன்னா, பிஜிஎம் சாங்ஸ்லாம் விட இந்த ஒரு சவுண்ட் போதும்னு நினைக்கிறேன் இந்த படம் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு. படம் வந்த புதுசில் கிளைமேக்ஸ் டயத்தில் இந்த ஒரு சவுண்ட்லாம் கேட்கும்போது அப்படியே அள்ளு விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் வந்த நல்ல ஹாரர் மூவிஸில் இந்த படமும் உண்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். 19th செஞ்சுரியில் சென்னையில் வந்த டிமாண்டிங்கிறவர் அந்த வீட்டுக்கு வந்த ஒருத்தரையும் ஈவரை கொல்லாமல் சுட்டு கொண்டு இருக்கார். டிமாண்டி காலனி ஒன்றுக்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்க்க போகிற படம் எதுனா சப்தம். ஒரு 1000 காதுல கத்துற மாதிரி இருக்கணும். ஒரு பேய் படம்னாலே கோரமாக ஒரு மூஞ்சி வந்து காது கிழியிற மாதிரி கத்துறதான் பயமுறுத்துற விஷயங்கிற மாதிரி நிறைய மூவிஸ்ல வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பிஜிஎம்லேயே ஒரு நல்ல ஹாரர் வைப்ல நம்மளை கொண்டு போகிற படம் தான் இந்த ஒரு சப்தம் திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் வந்த போஸ்ட் சப்தம் படம் பெருசாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது இந்த ஒரு சாங் தான். இந்த ஒரு சாங்கை நைட் டயத்தில் ஃபுல் வால்யூமில் இருட்டு ரூமில் நீங்கள் உட்காந்து கேட்டு பாருங்களேன், இதோட வைபே வேற மாதிரி இருக்கும். இது ஒரு பயங்கர குவாலிட்டியான ஹாரர் படம். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இந்த படம் ஃபேவரட் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். காதுக்கே கேட்காத அல்ட்ராசோனிக் சவுண்டை அதால் எழுப்ப முடியும். அடுத்து பார்க்க போகிறது டிமாண்டி காலனி 2. தமிழ் சினிமாவில் வந்த ஒரு பெஸ்ட் ஃபேண்டசி ஹாரர் மூவி தான் இந்த ஒரு டிமாண்டி காலனி 2. அது நம்மள பழித்திக்காம விடாது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பெருசாக பிஜிஎம் சாங்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த படத்தில் சாம் சிஎஸ் ஒவ்வொரு இடத்துலையுமே செதுக்கி வச்சிருப்பாரு. குறிப்பாக இந்த படத்தில் வந்து அந்த ஒரு மிருகன் சாங் இருக்கு, கிளைமேக்ஸில் அந்த விஷுவல்ஸோட பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். அடுத்து டிமாண்டி காலனி 3 வேற வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு யாராவது வெயிட் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போகிறது காஞ்சனாவை. தமிழ் ஹாரர் ஃபிலிம்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது காஞ்சனா தானே. ஆனால் பெஸ்ட் பிஜிஎம் சாங்ஸோட லிஸ்ட்டில் இந்த படம் ஏன் இருக்குன்னா இந்த ஒரு பிஜிஎம்னால தான். இப்போ கேட்டால் லைட்டாக அள்ளு விடுது தான். காஞ்சனா சீரீஸ்லேயே பெஸ்ட் ஃபிலிம்னா அது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் தான். ஏன்னா இதுதான் ஒரு நல்ல ஒரு ஹாரர் வைப்பில் இருக்கும். அதுவும் கடைசியில் சிவப்பு கலர் சாரி கட்டிட்டு முகம் ஃபுல்லாக ரத்தத்தோட லாக்வா லாரன்ஸ் ஒரு சாங் ஆடுவார்ல, லிரிக்ஸும் சரி அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி பயங்கரமாக இருக்கும். அதுவும் இந்த படத்தை பீக்கில் கொண்டு போய் நிப்பாட்டினது அந்த ஒரு சாங் தான் நான் சொல்கிறேன். ஃபைனலாக பார்க்க போகிறது சந்திரமுகி. ஹாலிவுட்ல இருக்கிற பேய் படங்களுக்கு முன்னோடியா அமைஞ்சது ஈவில் டெட் படம்னா, நம்ம தமிழ் சினிமாவில் காஞ்சனா, அரண்மனை மாதிரியான படங்களுக்கு முன்னோடியா அமைஞ்சது இந்த ஒரு சந்திரமுகி திரைப்படம் தான். நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி தான் இது இருக்கும். ஆனால் அங்கங்கே ஒரு நல்ல ஹாரர் வைபோடையும் இந்த படம் போகும். அதுவும் ஜோதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பீக்கில் கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசனாக அமைஞ்சது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்த இந்த ஒரு ராரா சாங் தான். சந்திரமுகி ஃபேன்ஸ் நிச்சயமா இருப்பீங்க. சந்திரமுகி படத்துக்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் ஒரு 5 படம் சொல்லியிருக்கேன். இந்த 5 படத்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குங்கிறதையும், அதே நேரம் நான் ஏதாவது படத்தை மிஸ் பண்ணிட்டேனாங்கிறதையும், அடுத்து என்ன கண்டென்ட் வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.